வெல்கம் டு பிரின்சஸ் உலகம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பொட்டேட்டோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். என்னப்பா எல்லாரும் பொட்டேட்டோ ஃப்ரை தான் பண்ணுறாங்க, நீயும் அதே பண்ணுறேன்னு கேட்குறீங்களா? இல்லை, நான் இன்றைக்கி பண்ண போகிற பொட்டேட்டோ ஃப்ரை என்னென்னா குழந்தைங்களும் சாப்பிட்லாம், அந்த மாதிரி நல்ல கிறிஸ்பியாக நார்மலாக நம்ம பொரியல் பண்ணுற மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேன் ஹீட் ஆனோடனே ஆயில் ஊற்றிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ ஃப்ரை பண்ண போகிறீங்களோ அது தகுந்தபடி ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்ப்பேன், அதனால கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கேன். அப்புறம் எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகும் உளுந்தம் பருப்பும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, நான் ஆட் பண்ணலை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் துணி வச்சு நல்லா ஒயிட் கிளாத் வச்சு ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்த உடனே இதை நம்ம சேர்க்கலாம். அந்த மாதிரி நீங்கள் சேர்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இன்னும் கொஞ்சம் நல்லா கிடைக்கும். அதனால தான் கிளாத் வச்சு சேர்த்துக்கோங்கன்னு சொல்கிறேன், கிளாத் வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். இப்போ ஃப்ரை பண்ணலாம். பொட்டேட்டோவில் மட்டும் என்ன அப்படின்னா அது வேகிற முன்னக்குட்டி சால்ட்டும் சேர்க்கலாம், அப்புறம் நம்ம அதுக்கான மசாலாவும் சேர்க்கலாம். ஒன்றும் பண்ணாது, எனக்கு பொட்டேட்டோ வெந்துடும். அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக குறைச்சி வச்சுக்கோங்க. மசாலா கொஞ்சோண்டு கறி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன மசாலா யூஸ் பண்ணுவீங்களோ அதையே ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கறி மசாலா இன்னும் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு. உப்பு இப்படி போடும் போது எவ்வளோ வேணும்னு இப்படி பார்த்து போடுங்க. வேணும்னா அப்புறம் போட்டுக்கலாம். உங்களுக்கு பூண்டோட ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா 2 பூண்டை நச்சு கூட இப்படி சேர்த்துக்கோங்க. தோல் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகணும். அவுட்டர் மட்டும் நல்லா கிறிஸ்பியாக வரும். உள்ளே வெந்துருந்துச்சு அப்படின்னா ஓகே, நம்ம இறக்கிடலாம். இன்னும் கிறிஸ்பி ஆகலை. சரி, உங்களுக்கு ஆயிலில் வேக விட பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் ஆயிலை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த வெக்கையிலே அது வெந்துடும். அப்போ ஆயில் அவ்வளோவா நமக்கு தேவைப்படாது. அந்த மாதிரி லைட்டாக தண்ணி தொளிச்சிட்டு கூட நீங்கள் இறக்கிக்கலாம். எனக்கு கிறிஸ்பியாக இருந்தால் தான் பிடிக்கும், அதனால நான் இப்படி பண்ணுறேன். பார்த்தீங்களா, அப்படி தொடும் போதே தெரியும் பாருங்கள், சுற்றி கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருக்கா? அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாமே அப்படி வெந்துட்டான்னு பார்க்கணும். நான் இப்போ வெள்ளைப்பூடு ஆட் பண்ணியிருக்கனால இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்படி இப்படி இதை வச்சு நசுக்கி பாருங்கள், கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் வேகணும். சும்மா கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது, கொஞ்சம் விட்டால் தான் கிறிஸ்பினஸ் கிடைக்கும். கொஞ்சம் நேரம் இப்படி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக கிண்டி விடணும். சும்மா கிண்டினோம்னா அது அந்த கிறிஸ்பினஸ் வராது. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். எப்பயுமே இப்போ நார்மலாக உப்பு இப்படி தூவும் போது எல்லா இடத்துலையும் கரெக்டாக அந்த காய் வரைக்கும் லைட்டாக தூவிட்டு வந்துட்டு இப்போ நம்ம மசாலா சேர்க்குறோன்னா மறுபடி கொஞ்சம் தூவணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இந்த அளவு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஃப்ரை ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இப்போ நான் ஒரு பீஸை எடுக்கிறேன். இந்த மாதிரி எடுத்துட்டு பாருங்கள், இந்த மாதிரி இப்போ தெரியுதா, வெளியிலேயே வெந்திருக்குது. இப்போ நம்ம இதை அமுக்கி பார்க்கும்போது இதை அமுக்கினும் போது டக்குன்னு இப்படி இந்த மாதிரி உடஞ்சா நமக்கு வெந்துட்டுன்னு அர்த்தம். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு, நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிட்டு
நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.